வருடங்களுக்கு முன்பே நான் தெரிவித்திருக்கிறேன், இப்பொழுதுதான் அதை சொன்னேன். அதை பற்றி எனக்கு எந்த கருத்துமே இல்லை. அனைவரும் சொல்வது போல் திட்டங்களோ இது போன்ற திட்டங்களோ எதையும் நான் மேற்கொள்ளவில்லை. மீண்டும் சொல்கிறேன், என்னிடம் எந்த ஒளிவோ மறைவோ எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க மக்கள் சக்தியையும் தொண்டர்களின் விருப்பத்தையும் மட்டுமே இப்பொழுது நான் கருத்தில் கொண்டுள்ளேன். அதெல்லாம் ஒரு வினோதமா இல்லையா? அந்த அன்பு, அந்த அட்டாச்மெண்ட் அது இல்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன சொன்னேன்னா, நீங்கள் அவர் சொத்துக்களை கேட்பீர்களா, அதை கேட்பீர்களா, இதை கேட்பீர்களா என்று கேட்டீர்கள். இதையெல்லாம் நான் கேட்கப் போவதில்லை என்று. இல்ல, அத்தை பயன்படுத்த ஒரு லைப்ரரியோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோ இவ்வளவு அற்பாடுபட்டு சம்பாதித்த ஒரு சொத்துக்களையோ ஒரு ஒரு கருவூலமோ அல்லது ஒரு நூலகமோ அவர் பயன்படுத்திய பேனாவை என்னிடம் கொடுத்தால் போதும், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. அதாவது எதையாவது கேளுங்கள் என்றீர்கள், எனக்கு பிடித்ததை கேட்டேன், அதையும் தவறு என்கிறீர்களா? நான் ஒரு பத்திரிகையாளர், ஒரு எழுத்தாளர், எனக்கு பிடித்ததை நான் கேட்டேன். அவர் பயன்படுத்திய பேனாவை எனக்கு கொடுங்கள். அத்தையுடைய பெயர் விளங்கும் வகையில் நீங்கள் என்ன செய்ய இருக்கீங்க? உங்க கட்சி அரசியல் வரணும் முடிவு பண்ணீங்க. உங்க அத்தையுடைய அரசியல் பாரம்பரியமும் அவருடைய நகைச்சுவையும் அம்மாவும் நாடு